ஹலோ. ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டோட்டலா 5 பிசி பில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கஸ்டமரோட நேம் வந்து கணேஷ். அவங்க தென்காசில இருந்து நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிசிஸ் எல்லாமே அவங்க ஒரு கேமிங் இந்த பிசிஸ் எல்லாமே ஒரு கேமிங் கேஃபே ஓபன் பண்ண போறாங்க. அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், பர்టిక్యులரா இந்த கிராபிக்ஸ் கார்டு ஏன் போட்டோம் எல்லாமே வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க பிரேம், இது உங்க டீம்பிர்லா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கஸ்டமர் தென்காசியில ஒரு சூப்பர் மார்க்கெட் பிளஸ் கேமிங் கேஃபே ஓபன் பண்ண போறாங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்மளோட கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. டோட்டலா 5 பீசஸ் வேணும்ட்டு கஸ்டமர் கிட்டயே கொட்டேஷனும் இருந்துச்சு, அவங்களுக்கு தேவைப்படுற ரெக்யர்மெண்ட்ஸும் அவங்க கிட்ட இருந்துச்சு. நம்ம பிரைஸ் பெஸ்டா கொடுத்தனாலையும் நம்மளோட what name is what is Mardatia காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோங்கிறத ஒன் பை ஒன் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ராசர், இந்த பில்டுக்கு நம்ம Ryzen 7 5800X ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டோட்டலா வந்து 8 core 16 த்ரெட் இருக்கும். பேஸ் கிளாக் ஸ்பீடு வந்து 3.7 GHz, ஓவர் கிளாக் அப் டு 4 GHz வரைக்கும் பண்ணிக்கலாம். கேமிங் யூசேஜுக்கு இந்த ப்ராசர் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மதர் போர்டு, இந்த பில்டுக்கு நம்ம MSIல இருந்து கேமிங் 550 பிளஸ்ங்கிற மதர் போர்டு கொண்டு வந்திருக்கும். இதுல வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே வராது. கஸ்டமர் லேண்ட்லயே வந்து கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போர்டுல நம்ம 4 RAM ஸ்டிக் வரைக்கும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 2 கிராபிக்ஸ் கார்டு மவுண்ட் பண்ணிக்கலாம். NVMe ஸ்லாட்ஸும் வந்துடும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த பட்ஜெட்ல இந்த நம்ம கொடுத்துருக்க பட்ஜெட்ல இந்த மதர் போர்டு வந்து ரொம்ப சூப்பராகவே ஃபிட் ஆகும். ரேம், நம்ம ஒரு சிஸ்டம்க்கு டோட்டலா 32 GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். Corsair வெந்தன்ஸ்ல இருந்து 3600 கிளாக் ஸ்பீட்ல. கஸ்டமர் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹையரா இருக்கும்னு சொல்லியிருந்தாலும், அதிகமான ப்ராசஸ் ரன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம டோட்டலா 32 GB அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பிரைமரி ஸ்டோரேஜ்க்காக WD ப்ளூல இருந்து ஒரு NVMe கொண்டு வந்திருக்கோம். டோட்டலா 1 TB. இதோட கேஷ் மெமரி வந்து 3500 MBPS இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி அவங்க கேம்ஸ் வந்து 4 to 5 கேம்ஸ் வந்து சிங்கிள் NVMe லோட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம 1 TB அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். GPU, இந்த பில்டுக்கு நம்ம RTX 3060 Ti WinForce OZ Gigabyte பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இதுல டோட்டலா வந்து உங்களுக்கு 2 DP போர்ட்டும் 2 HDMI போர்ட்டும் இருக்கும். கஃபேஸ்ல மோஸ்ட் ப்ராபப்லி வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸா விளையாடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம 3060 Ti இந்த கிராபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கும். கூலர், இந்த பில்டுக்கு கஸ்டமர் கேட்ட பிராண்ட் வந்து நாக்டால NHD15S மாடல். இது வந்து குரோமேக்ஸ் பிளாக் கூலர். இதுல டோட்டலா வந்து உங்களுக்கு 2 ஃபேன் வந்துடும். இதோட ஹீட் சிங்க் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த கூலரை நம்ம ஒரு லிக்விட் கூலர் கூட கம்பேர் பண்ணும்போது அதோடமே இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாகவே கொடுக்கும். பவர் சப்ளை யூனிட், கஸ்டமர் Corsairல இருந்து 850 வாட்ஸ் ஒரு பவர் சப்ளை கேட்டிருந்தாங்க. இது வந்து RM 850 வாட்ஸ் 80+ கோல்ட் சர்டிஃபைட் SMBS. இது வந்து ஒரு மாடுலர் SMBS தான். 80+ கோல்டு வரைக்குமே 80+ வரைக்கும் உங்களுக்கு அல்டிமேட்டா லோட் தாங்கும். இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. மானிட்டர், கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த பில்ட்ல நம்ம Benq மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். Benqல Zovi XL2546Kங்கிற ஒரு மானிட்டர். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது வந்து ஒரு 240 Hz மானிட்டர். பிவட் சுவல் ஆப்ஷன்ங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. கேபினெட், இந்த பிசி பில்டுக்கு நம்ம Talos C2ல இருந்து ஒரு கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமர் கிட்ட இருந்த மாதிரி GameDS பிராண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல வந்து டோட்டலா 4 ARGB ஃபேன்ஸ் வந்துடும். கிராபிக்ஸ் கார்டுக்கும் சரி, ஏர் வெண்ட்டுக்குமே சரி, RGB லைட்னிங்க்குமே சரி, அந்த கேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேஸை நம்ம வந்து ஸ்லைடா பார்க்கும்போது ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும் உங்களுக்கு. அகைன் GameDS பிராண்ட்ல இருந்தே ஒரு கீபோர்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கும். கஸ்டமர் கேட்ட மாதிரியே Hermes C2ங்கிற இந்த கீபோர்ட் கொடுத்துருக்கும். இது 60% RGB மெக்கானிக்கல் கீபோர்ட். இதுல உங்களுக்கு நம்பர்ஸ் கீ வராது, பட் டைரக்ஷனல் கீஸுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மவுஸ், இந்த பில்டுக்கு நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரியே G402 Logitech பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். இது வந்து ஒரு 8-way பட்டன், அப் டு 4000 DP வரைக்குமே சப்போர்ட் பண்ணும். இதோட இண்டிவிஜுவல் கீஸை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் பண்றதுக்கும் ஷூட் பண்றதுக்கும் இந்த மவுஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். காம்பனன்ட்ஸ் அவ்வளோதான். பிசி பில்டோட எல்லா காம்பனன்ட்ஸுமே நம்ம 1 by 1 பார்த்துட்டோம். இப்போ இந்த பிசி பில்டோட பொட்டன்ஷியல் பார்க்கலாம். பொட்டன்ஷியல் பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க்ஸ் அண்ட் தென் கேம் பிளேஸ் ரெண்டுமே பார்க்கலாம். பெஞ்ச்மார்க்கோட ஸ்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ கேம் பிளே,
பெஞ்ச்மார்க் ப்ளஸ் கேம் பிளே ரெண்டுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பிசி பில்டோட பட்ஜெட் வந்து டோட்டலா 1.4 lakhs பில் பண்ணியிருக்கோம் ஒரு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பா டீம் பிர்லாவை கனெக்ட் பண்ணுங்க. நாங்க ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸா பஜாஜ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேப்பர் இஎம்ஐஸ், HDFC டெபிட் கார்டு இஎம்ஐஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பா டீம் பிர்லாவை பாருங்க. இந்த மாதிரி வீடியோக்கு டீம் பிர்லாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்